பீரியட்ஸ் ஹெவியாக ட்ராப்பாக வந்தால் மெனோபாசஸ் டைம்லேயும் சில பேருக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட வரும். ஸோ அதை எப்படி வந்துட்டு எக்ஸசைஸ் மூலயமா ஸ்டாப் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான எக்ஸசைஸ். சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணாதவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்துட்டே இருங்க. ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து குறையும். நிறைய பேருக்கு இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது. வாங்க நம்ம என்ன ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிளாங்க். நான் பேசிக் பிளாங்க் தான் பண்ணுறேன். இது பிளாங்க் வந்துட்டு 30 செகண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, பிளாங்க் 30 செகண்ட்ஸ். இது சைட் பிளாங்க், இது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 30 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப் டவுன் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இது 20 கவுண்ட்ஸ் பண்ணணும். எல்லா எக்ஸசைஸுமே வந்துட்டு ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாமே 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவில் 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, இதை வச்சுட்டு இது ஸ்லோவாக ரைஸ் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். இது ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு செட்டு மட்டும் பண்ணுங்கள் போதும். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 3 days ஒன்ஸ் வந்துட்டு 2 செட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஒரு ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணோம். இது எல்லாமே சேர்ந்து கோர் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.